சிவமங்கலம். குமரா, அறியாமையை உணராது அறிவை பெறவியலாது, அசத்தியத்தை உணராது சத்தியத்தை எய்த இயலா, அதர்மத்தை உணராது தர்மத்தை எய்த இயலா. இந்த சகம் தொன்று தொட்டு அது ஒரு பேர் இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தனி மனிதனுடைய மனக்கசடுகள், பூரணமில்லாத செயல்கள், பூரணமில்லாத சிந்தைகள், இதெல்லாம் களத்தில் செயல்களாய் வைக்கப்படுகின்றன. இப்படி களம் காலம் கடந்து அதன் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் அதர்மங்கள், அசத்தியங்கள், அறியாமை நிறைந்திருக்கும். இது காலத்தின் கட்டாயம். இங்கு தோன்றின குப்பைகள், மக்கா குப்பைகள் எங்காவது கிடக்கும். அப்படி தான் இது மனித மனங்களுக்குள் ஊடுருவி இருக்கிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், அறியாமையை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எதையுமே அறிந்து வரவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், எதையுமே அறிந்து வரவில்லை. இதெல்லாம் இங்கேயே அறிவிக்கப்பட்டது. நம்ம கெட்டதை பார்க்குறவங்க செய்கிறவங்க இல்லை, ஆனால் இங்கே கெட்டது நடக்குது. கெட்டதை பார்க்குறோம், கெட்டதை சொல்கிறான், கெட்டதை செய்கிறான். ஆமாம், அப்போ இந்த களம் இவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதிலிருந்து நம்ம முதல்ல மீட்டு எடுத்துக்கணும். எது தர்மம்னு புரியணும், எது சத்தியம்னு புரியணும், எது அறிவுங்கிறத புரிஞ்சுக்கணும், எது மனிதங்கிறத புரிஞ்சுக்கணும், எது புனிதங்கிறத புரிஞ்சுக்கணும். அழியும் பாலில் அழியாத நெய், அவ்வளோதான். அழியும் வாழ்விற்குள் அங்கு வாழ்ந்து முடிப்பதற்குள் அந்த ஞானம் பெறுதல், அவ்வாறு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் வான் பொய்த்தாலும் தான் பொய்க்கா வள்ளுவன் சொன்னது. இது இரண்டு கண் இல்லை, இரண்டு தத்துவங்கள்னு சொன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவன் சொன்னான், இவன் சொன்னான், அங்கிருந்தது வந்தது போனது அப்படின்றதெல்லாம் இல்லை. வந்திருப்பது அம்பு, அது ஜடப்பொருள். எய்தினவன் புதரில் மறைந்திருக்கிறான், எய்த சொன்னவன் பின்னால் இருக்கிறான், அவனுக்கு ஆணையிட்டவன் ஒருவன் இருக்கிறான். இங்கு தெரிவது வெறும் அம்பு மட்டுமே. இப்போ இந்த களத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வெறும் அம்பு மட்டும்தான். அது ஜட வஸ்து. அதை தொடுத்தவர் இருக்கார், தொடுக்க சொன்னவர் இருக்கார், அதற்கு ஆணையிட்டவர் இருக்கார். இங்கே அம்பிடம் எதுவுமே இல்லை. எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். எய்தவனும் அங்கே அதுக்கு கீழே 3 பேர் இருக்கான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம அவ்விதத்தில் தான் இந்த செயல்களை அணுகுகின்றோமா? இப்போ கண்ணுக்கு தொலைநோக்கு சிந்தனைன்றது என்ன? அது நேற்று இன்று நாளை, இந்த 3 லட்சணம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த அறிவு வழங்கப்பட்டிருக்கு. பகுத்து ஆய்வதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற 6வது அறிவு அது. ஆமாம், நமக்குள்ள 6 இருக்கிற அறிவு தெரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் ஏற்றுக்க தயாராக இருக்கணும் குமரா. அதில் எந்த மாறுதலும் கிடையாது. எங்கிருந்தாலும் சரி, யாருடையதாக இருந்தாலும் சரி, அது மெய்யறிவிற்கு பொருந்துமெனில், என் நல் வாழ்வினையும் ஒரு சுத்தமான ஒரு குறிக்கோளையும் தீர்மானிக்குமெனில், அது யார் சொன்னாலும் எனக்கு வேதம்தான். அவ்வளோதான். சொன்னவர்களை காணாதே, சொன்னதை பார். அதில் மெய்ப்பொருள் இருந்தால் ஏற்றுக்கு. இந்த களத்தில் யாரும் அறிந்து பிறக்கவில்லை, யாரும் தெரிந்து பிறக்கவில்லை. எல்லாமே இங்கு தான் கற்றார். தொட்டனை தூரும் மணக்கினி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. தோன்றிய அளவு அங்கு மணற்கரின் நீர் சுரப்பது போல தான். நீ தோன்றின அளவு தான். அதான் நிச்சயம். ஆம் குமரா. குமரா, முதல்ல ஒரு குரு மண்டலங்கிறவன் நீ அறியாமையின் பெயரால் வந்திருக்க, அறிவை பெற வந்திருக்கிறாய். உன்னை மகேஸ்வரனை காண தெரியும் அவனுக்கு. ஆனால் உன் அறியாமையை அகற்ற கற்றவன், அதற்கென பொறுப்பேற்றிருப்பவன், உன்னுடைய அகையிருள் போக்கும் அங்கு குருவாய் இருக்கிறான். பறந்து விரிந்து நிறைந்து கிடக்கிற உங்களை குறுக்கி உங்களே உங்களுக்கு குறியாய் காட்டினவன் குரு. குரு குறுக்கினவன் குரு. இப்போ இப்படி இருக்கு. அப்போ முதல்ல உன் கருத்தை முதல்ல உடைச்சிருவாங்க குமாரா. குமர சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரர், வாணியின் புதல்வர்கள், பிரம்மகுமாரர்கள், 4 வேதங்களும் 4 மனிதர்களாய் அவ்விதம். ஆமாம், ஆனால் அங்கே முடியல. வேதாந்தத்தில் அங்கு
அடுத்த கட்டம் தேடுது, இன்னும் அடங்கலை. அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். அறிந்தவர்னா அறிந்தவர், நான் எனும் தன்மையை, நான் என்ன அவஸ்தையை அறிந்து எறிந்தவர். அது வேதாந்தத்தில் வாய்க்கல. அப்போ தான் ஐயா வருகிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆர் அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நாள் வறுக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறை கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிற் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவட்டுடக்கை வெல்வான். கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆறு அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய். ஆமாம், கற்ற கேள்வி வல்லார்கள். உன்னுடைய எல்லா கல்வியும் கேள்வியில் நிற்கிறது. அப்போ உன்னுடைய சுபாவமே அதுவாக ஆயிடுது. கற்ற கேள்வி வல்லார்கள், நல்ல வலிமையான கேள்வி கேட்கிற அவர்களாக அமர்ந்திருக்காங்க. கேள்வியின் பேர் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மூடுவாயே மௌனம் பழகு. மௌனம் எனில் வாய் மூடி நிலைத்திருப்பதில்லை. மனம் செயலற்று போதல், எண்ணம் இல்லாது. அதுதான் அருணகிரிக்கு கூறினார். சும்மா இரு சொல்லற வென்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை. அப்பா சும்மா இருன்னு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க. முடியல இறைவா. அது எண்ணம், காட்டாற்று பெருவெள்ளம். நம்ம அவ்விதத்திலே இருந்து பழகினவர்கள். ஆர்வத்தின் பெயராலே இந்த உலகம் நம்மை வாழ வைத்து இன்னைக்கு நம்மையும் அறியாமல் இங்கு கூத்தாடி கொண்டிருக்கிறது. அகம் பற்றென்கின்ற பெயரால், ஆசை என்கின்ற பெயரால், வக்ரம் உக்ரம் விரோதம் துரோகம் இன்னும் எத்தனையோ கேடுகளின் பெயரால் அது அங்கு பேயாட்டத்தில் இருக்கிறது. அதனால் அதை அகப்பேய், நான் அதை கட்டுப்படுத்தினவன் அகப்பேய் சித்தன் பெயர் பெற்றான். பாருங்கள், ஐயார வந்திருக்கும் அரசின் திருஅடி நீல நிழலில் விட்டிருக்கிறார். அப்போ அது தத்துவம் புரிஞ்சுகிறது. அப்போ நமக்கு அது வெறும் கேள்வியை தான் தருது அப்படின்னா சும்மா இரு சொல்லற. இது நிஜம், நிஜம் அதுதானே குமரா. இது மனக்குளம், தெளிய வைக்க வேண்டும். அதை விட்டுட்டா தெளிஞ்சிரும். அதை தெளிய வைக்கிறதுக்கு 10-20 பேர்த்தோட கருத்துக்களோடு நீங்கள் உள்ளே இறங்குறீங்க, குப்பைங்களோட உள்ளே போகிறீங்க, அவங்க நடக்கிறாங்க. அது இனிமேல் தெளிய போவதே இல்லை. இந்த வேத பாவம்ங்கிறது தவே, வேத பாவம்ங்கிறது தவத்தில் ஒடுங்குற வரைக்கும் தான். தவத்தில் ஒடுங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அதனுடைய பேரே வேற வத. நான் என்னும் என்ன அவஸ்தையிலிருந்து நான் விடுபட்டு போவேன். அதானே நிஜம். இங்கே என்ன நீ தெரிஞ்சிக்க முடியும்? நீ தெரிஞ்சிக்க போகிறது ஒன்றும் இல்லை. கார் இருளில் மறைந்திரு கரும் சூன்யம். அது இந்த உலகத்தினால எண்ணி கூட பார்க்க முடியாத அவன் பெரும் திரு கரும் சூரியன் அவன் காணுங்கள் என் செல்வங்களே. உன் கருத்தை உடைச்சிட்டு தான் உனக்குள்ளார வருவான். உன்னுடைய அறியாமையை உணர்த்திட்டு தான் வருவான். உன்னுடைய அசத்தியத்தை உணர்த்திட்டு தான் வருவான். அதர்மத்தை உணர்த்திட்டு தான் வருவான். அதை நீ உணர்ந்து தான் போய் உட்காரணும். பழங்குப்பைகளை பாத்திரத்தில் வச்சுட்டு பிச்சை கேட்டு போட்டால் யார் போடுவார்? முதல்ல பாத்திரத்தை கவில், அதை இங்கே வெற்றிடமாக்கு. ஐயம் இடுபவர் ஐயம் இடுவார். இது ஒரு அற்புத தலம். ஆமாம், அப்போ அதை நம்ம உணரணும்ல. நம்ம எதுவும் அறிந்து வரவில்லை என் செல்வங்களே. நம் குரு நான் ஒன்று, ஒன்று நான் என்ன குமரா அப்படின்னா இதான் முதல் பாடம். நான் ஒன்று, ஒன்று நான், நான் ஒன்று, ஒன்று தான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் உனக்கு பாடம் நடத்துறது அப்படின்னா மற்ற குருநாதன் மாதிரிலாம் இல்லை. நம்ம குருநாதன் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு கேள்வி வைப்பான். ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பதிலை என்னிடத்திலிருந்து பெறுவான். கிட்டத்தட்ட பாடத்தை முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவன் சொல்ல வந்ததெல்லாம் நம்மளை பதிலாக சொல்ல வைத்திருப்பான். ஆம், அது என்ன குமரன்? நான் ஒன்று, நான் என்ன சொல்கிறது? அப்போ அடுத்தது நான் மறை என்ன குமரா? 4 வேதங்களை குறிக்கிறது குருநாதா. சிறப்பு. நான் முகன் குமரா, 4 முகங்களை உடையவன். சரி, 4 தான் அது. 4 குற்றங்களை உடையவன், 4 மறைப்புகளை உடையவன்.
4 அறைகளை உடைய இதயத்தை உடையவன், கையாள வேண்டியவன், கையாள மறந்தவன், உணர மறந்த உட்டம் மனம் படைத்தவன். அதற்கு இதயம்னு பேர் வைத்ததற்கு காரணமே இங்கு இதம் தெரிந்த இதயன், மனமுடை மனிதன், புனிதத்தின் பெயரால் நிலை நின்றிருப்பவன், இது 4 கையாள கற்றவனாய் இருக்கிறான். அப்போ நான்றது அங்கு நான்முகனுக்கு 4ன்னு வருது, அங்கே நான்மறைக்கு 4ன்னு வருது, இங்கே 4ன்னு வருது. அப்போ நான் மட்டும் எப்படி குமரா உன்னை குறிக்கும்? நான் யாருங்கிற கேள்வியே தப்பா இல்லையா? நான் என்ன, நான் எது, அவ்வளோதான். அதானே நிச்சயம். இப்போ நான்றது நீ உன்ன நினச்சிட்டு இருக்க 4 வேலைகளை உடையவன், 4 வேலைகளை செய்ய வேண்டியவன். ஆமாம், அதுதான் இங்கே 4 அறைகளாய் உடையது குமரா. அதனால தான் உன்னால் காண முடியுது, கேட்க முடியுது, சிந்திக்க முடியுது, சொல்ல முடியுது, செய்ய முடியுது. ஏக காலத்தில் எத்தனையோ வேலைகளை செய்ய முடியுது. ஆனால் இது இந்த 4 கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். வாய்ப்பாடு நிச்சயம், மனக்கணக்கு, இது 2 கையகப்படுத்த தெரிந்தவன் யார்? செலுத்த தெரிந்தவன் யார்? அவன் ஞானம். ஆம் குமரா. இப்போ இந்த சூக்குமம் என்னாயிரம் ஜபித்தாலுமே சூக்குமமான வழியீடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே. சிதம்பர ரகசியத்தை 909 திருமந்திரத்தில் திருமூலன் அங்கு ரகசியம் என வைத்தான். 8000 முறை நமசிவாயத்தை சூக்குமமாக சொல்பவர் அங்கே பேராத்மாவின் வழி அறிவர், தடுக்கும் வினை அறுப்பர், சதாசிவானந்தத்தில் நிலை நின்றிருப்பர். அதை எப்படி சொல்ல முடியும்? நமசிவாய வாய்ப்பாடுது, மனம் கணக்கு பண்ணணும். 8000 வரைக்கும் அவங்க மனம் சொல்லும், இவ்வாறு செலுத்த முடியும். அதுதான் சிவசிவைக்க சித்தாந்த ரகசிய சூத்திரம். ஆயிரக்கணக்கான மாணக்கர்கள் கூறுவார்கள், சத்தியம் சொல்கிறேன். ஆமாம், அப்போ அப்படி ஒன்றுக்கு ஒரு கல்வி இருக்குது. இது இவ்வாறு வெறும் எண்ணுவது மட்டும்தானே நாங்கள் 4 பணியை வைக்க முடியும். ஆமாம், நீ அடுக்குகளை உடையவன், நீ இச்சா கிரியா யோகம் ஞானன்ற மாதிரி அந்த அடுக்குகளை உடையவன். நம்ம மிக மிக பலகீனமான மேல்தட்டில் இருக்கிற ஒரே ஒரு பக்கத்தை அங்கே வச்சுருக்கோம். அதுக்கு கீழே 999 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் 1000. ஆனால் நம்ம பயன்படுத்துறது வெறும் 1 மட்டும்தான். நமக்கு எதிராக இருக்கிறது 999. சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே. மனம் உபமனம், அது நடுமனம், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆழ்மனம் இருக்குது. அதை தான் இவங்க கவன அறிவு உபகவன அறிவுன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது, கையாள முடியும். அது ஒரு பழக்கம், அது ஒரு பயிற்சி, நம்மளால் முடியும். அப்போ இது தவ வடிவம் வேறு. அதெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை, இப்போ சொல்லித்தரப்படுகிறது திருமூலன் பேரருளால். ஆமாம், அதே போல் ஒன்றுன்னு சொன்னார். ஒன்றுன்னா என்ன குமாரா? ஒன்றுன்னா ஒன்று தான். என்ன ஒன்று? புரியவில்லை குமாரா. இந்த கருத்தொன்றுன்னு சொல்கிறாங்களே அதா, இல்லை அதில் ஒன்றுதல்னு சொல்கிறாங்களே அதா, இல்லை நீ சொல்கிற ஒன்றா? சொல்லு குமாரா. ஒன்றுக்கான விளக்கம் சொல். எண், முதல் எண், அதற்கு அதிகாரி ஒரு முதல் ஆள் இருக்கான், அது ஆள்பவன். ஆமாம், இப்போ ஒன்றுன்னு சொல்லியிருக்கே, ஒன்றை சொல்கிறது. ஒன்றுன்னு சொன்னது ஒன்றை சொல்கிறது, ஒன்றுதல். அப்போ ஒன்றுதல்னா தொழில் இல்லை குமரா. நீ எண்ணிக்கைன்னு சொல்கிற, அங்கே நான்ன்றதை நான்னு நீ சொல்கிற, ஆனால் அது ஒரு எண்ணிக்கை. ஒன்றுன்றது ஒரு தொழில் இல்லையா? அது எப்படி ஒன்றுன்னு இருக்க முடியுங்களா? சிந்தித்துப்பார். இப்போ இந்த ஒன்றுன்றதுக்கு அது என்ன விளக்கம் சொல்லுது? அது ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையே உடையது, நோக்கரிய நோக்கது, நுணுக்கரிய நுண் உணர்வது. இவ்வாறு தானே சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்றற்ற ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அற்ற ஒன்று, அது பூஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதானே ஒன்றற்ற ஒன்றது. இங்கு இருக்கும் ஒவ்வொன்றையும் செய்தது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றையும் தாங்கி இருப்பது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றிலும் தங்கி இருப்பது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றிலும் பிடிபடாத அந்த ஒன்றற்ற ஒன்றதில் ஒன்று நீ. ஒன்ற இறந்து போவாய்,
அதுக்கு மட்டும்தான் இன்று அங்கே முக்குணத்தில் சம்பந்தப்பட்டது. அதுக்கு மட்டும்தான் 4 குற்றங்கள். அதுக்கு மட்டும் அஞ்சுதல், பயம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு மட்டும் அது ஒரு 6 நிலை எய்துகிறது, 6 தலை எய்துகிறது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமுறையில் அஞ்சிலென வேல் தோன்றும். அது அறிவு. வேல்னா ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையன். ஒரு அறிவுடையவன் அப்படி தான் பார்ப்பான். அப்படி பார்த்தானா தான் அவன் அறிவுடையவன். அகண்டு காண முடியும், ஆழ்ந்து காண முடியும், அப்படியே நுண்ணியமாக காண முடியும். இதை அத்தனை ஏக காலத்தில் செய்ய முடியும் அப்படின்றது தான் ஞானவேல். அதுதான் அமோகம். மோகம் இல்லாதவனால் அமோகனால் மட்டும்தான் அவ்வாறு காண முடியும். அதான் மாயா அவர் பிள்ளை சூரபத்மனுக்கு தந்தது மோகாஸ்திரம். சுத்த மாயை மகா மாயாய நாயகி அவள் கந்தனுக்கு தந்தது அமோகாஸ்திரம், உடம்பிடி வேல், வல்வில் வேல் துணை நில் இங்கே. இந்த கோணத்தில் இருந்து அப்படின்னா உனக்கு எந்த காலத்திலும் அஞ்ஞானமோ அங்கு அறிவுக்கு புறம்பானதோ எதுவுமே உனக்கு முன்னாடி இருக்காது. அது ஒரு சுயம் பிரகாசம், மெய் அறிவு பிரகாசம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை நம்ம வேற புரிஞ்சு வச்சுருக்கோம். இதுதான் இந்த உலகத்துக்கு தெரியும், இதுதான் தெரியும். அவன் வேற எடுத்தான், வேறு இடத்துல இருந்தே எடுத்தான். எங்கிருந்து எடுத்தான்? மறைக்கப்பாலாய் அப்படின்னா அவன் எடுக்கிற முதல் பாடமே இவன் படித்து வச்சிருக்க மறையிலிருந்து எடுக்கல. அங்கே ஆதி மறையிலிருந்து சத்திய வேதத்திலிருந்து எடுக்கிறான். மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை அங்கே ஒன்று இருந்ததனை இருந்தபடி அங்கே வந்து அமர்ந்துட்டார். இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவட்டடக்கை விழ்வான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சகமும் அப்படி தான். நம்ம பற்றினால் பதறுபவர்கள், ஆசையினால் அவஸ்தைப்படுபவர்கள், இச்சையினால் இம்சைப்படுபவர்கள். நம்ம தேகத்தையும் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த உடலை பார்த்துருக்கோம், வேறு என்ன அதில் உணர்ந்துருக்கும். பசிக்கும், சாப்பாடு போடணும், தாகம் எடுக்கும், தண்ணி கொடுக்கணும், அதுக்குன்னு தேவை இருக்கும், அதை கொடுக்கும்போது நிறையும், அப்புறம் கேட்கும். இப்படியே தான் ஒரு எந்திரம் வச்சுருக்க, ஒரு வாகனம் வச்சுருக்க, அதுக்கு தேவையான மூலப்பொருள்களை அதற்கு தேவையான நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான். அந்த எந்திரத்தில் சுவை கிடையாது, வாசனை கிடையாது, அங்கே மனம் கிடையாது, எதுவும் கிடையாது. அது ஒரு ஜட எந்திரம், நீ உயிர் இருக்கிற ஜட எந்திரம், அவ்வளோதான். இங்கே மனம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே புல்லுயிரிலிருந்து எறும்பு முதல் யானை வரை எல்லாம் அங்கே உன்னுடைய உறவுகளாக வைக்கப்பட்டிருக்கு. மனிதன் சகோதரனான வைக்கப்பட்டிருக்கிறான், அவ்வளோதான். இதை நம்ம புரிந்து பயணிக்கிறது. ஆம் செல்வங்களே, நம்ம மெய் அறிவின் பக்கம் திசை திருப்பப்படணும். ஆமாம், இதில் நமக்கு வெறுப்புணர்வு இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறுத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. கோபம், பயம், வெறுப்பு இதெல்லாம் முதல்ல ஒன்று தான் துன்பப்படுத்தும். உன்னை எவ்வளோ துன்பப்படுத்துனுச்சோ அதில் பாதையை தான் எதிரில் இருக்கவனும் துன்பப்படுத்தும். அப்போ இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இவைகளிலிருந்து நம்ம விலகணும். ஆமாம், கனவுகளில், கற்பனைகளில், படாடோபத்தில், இந்த சகத்தில் இருக்கிற மாயை ஏற்படுத்தின மாயைகள்லேருந்து நம்ம விலகி இருக்க பழகணும். சிறுக பழகணும். நமக்கு தெரியாது. இந்த அறிவை பெறுவதற்கு முன்பே உண்ணலால், பழக்கத்தால், போக்குவரத்தினால, இந்த சமூகவியல் போக்குனால இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம அதிலேயே இருக்கோம். அதிலேருந்து நம்மளை விடுவிக்கணும். ஓடணும், அது கூடயே ஓடணும். ஓடினபடியே நீ உனக்குள்ளார ஒதுங்கணும். ஒதுங்கினபடியே உனக்குள்ளார நீ ஒடுங்கினபடியே உனக்குள்ளே உன்னை ஒடுக்கணும். அதுக்கு பின்பு அதுக்கு மட்டும் ஆழ்ந்து ஓங்கணும். ஓம்காரம் என உள்ளிருந்து ஓங்க வேண்டும். இது தத்துவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார். இந்த உலகம் இறைவனை பற்றி பேசியிருக்கிறது, இறைவனை பேசவில்லை. தடயத்தை தொலைத்துவிட்டு ஒரு தண்ணீரற்ற தலைவன் தரணியை தன் தலையால் தாங்குகிறான். தடயத்தை தொலைச்சிட்டான். ஆமாம், என்னை தாங்கும் தடயத்தை காட்டிவிட்டேன், என்னை தாங்கும் மண்ணை காட்டிவிட்டேன். மண் தான் ஏனோ தெரியவில்லை, தன்னை தாங்குவோரை காட்ட முடியவில்லை.
அது தடயத்தை தொலைச்சிருச்சு. அதால் முடியுது. அந்தரத்தில் ஒரு கடுகு கூட நிற்க மறுக்குது. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு சீர் பெரும் பேரியக்கு நியமாய தத்துவம் என்கின்ற இயல்கை நிலை நின்றிருக்கிறது செம்மையா. அவ்வளோதான். களத்தில் அல்லாதவனும் எதற்கும் கர்த்தாவாயிரு, செம்பொருள் நான் துளும் பரம்கான். அந்த செம்மை தான் இறை. நீ மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் மனிதனென ஆனவன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. செம்மைதான், வேறொன்றும் இல்லை. உன்னால் இருப்பு இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது. நீ எந்த விதத்திலும் அதற்காக செயற்கையாக நடித்து காமிச்சிடாத. உன் வாழ்க்கையை நடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். என்னில் இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லை, என்னில் இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்டவன், என்னில் இருந்த ஒன்றை யாவர் அறிய வல்லரோ, என்னிலே இருந்து உணர்ந்தேன். எனக்குள்ளே இருந்து தான் உணர்ந்தேன். அவ்வாறு தான் உணர முடியும். இந்த சகம் அது தன்னோட கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. காமாலக்காரன் என்ன பண்ண முடியும்? அதுபோல தான் சொல்கிறேன். அங்கு தெரிவது அவன்தான்றதே தெரியாது. அவன் நிலைக்கண்ணாடியில் அவன் முகத்தை பார்க்குறான். அதுபோல தான் உண்மை. உள்ளத்தில் கள்ளம் குமர காட்சியில் கல்வன்கா, உள்ளத்தில் நன்மை, யாரும் நல்லவரே, யாரும் என் சகோதரமே. இப்போ தெரியறதுல பிரச்சனை இல்லை, பார்க்குறவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. உள் வாங்கிக்கணும், ஒன்றும் கிடையாது. அதனால தான் மூலன் அங்கே அழைத்து சென்றான். சீவனி சிவனாய் அமர்ந்திருந்தார். சீவனி சிவனாய் அமர்ந்திருந்தார். இப்போ ஏன் ஜீவன்னா எல்லா ஜீவனும் சிவன் தானே. இப்போ இங்கே மாறுவேடம் தரித்து வந்திருக்கும் பரம்பொருள் தானே எந்த ஜீவனும். அதை நான் அவ்விதத்தில் தானே காண வேண்டும். ஏகன் தானே இங்கு அநேகனாகி இருக்கிறான். விதை ஒன்று தானே இங்கு கோடி கோடி விதைகளை செய்தது. முகமில்லாதவனுக்கு 3000 கோடி முகங்கள். இந்த முகங்களின் தொகுப்புடைய பெருமுகனாய் அவன் இருக்கிறான். ஒரு முகத்தை கழித்துட்டா அவன் இல்லை. அப்படி ஒரு அற்புத நிலை தானே. தன்னையே தான் அங்கு வைத்தான். அவன் அடித்தரை கரையறுத்த கடல் சிவ சாகரனாக இருக்கட்டும். நீ துளித்தேன் குமரா, அங்கு அதே சுவை. அளவில் பெரியவன், நீ அளவில் சிறியவன். நீ கூட்டடை ஆத்மன், உன் பிரம்மாண்டத்தின் எல்லை. எரிசடை அரசின் விரிசடை பரப்பே வான் எனக்கான். வான் என நீ என்ன கண்டிருந்தாயோ அந்த எரிசடையின் விரிசடை பரப்பே கான் குமரா. சத்தியம் சொல்கிறேன், இங்கு அவனை தவிர எதுவுமே இல்லை. இது அறிவதற்கு நம்ம முழுசாக அறியாமையே அசத்தியத்தை அதர்மத்தை உணரணும். இந்த களம்ன்ற போக்கு அது வேற சொல்லி கொடுத்துருக்கு. அது எதிர் வீட்டுக்காரனை சொல்லித்தரவில்லை, எதிரி வீட்டுக்காரனை சொல்லி கொடுத்தது. அண்டை வீட்டுக்காரனை சொல்லிக் கொடுக்கவில்லை, சண்டை வீட்டுக்காரன் என சொல்லிக் கொடுத்தது. நம்மளுடைய பந்தம் என சொல்லித்தரப்படவில்லை, பங்காளி என சொல்லி வைத்திருக்கிறது. எதிரிக்கு இடம் கூடாதே அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கு. இங்கே நமக்கு எதிரிகளே இல்லை. ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. இங்கே என் உறவுகளை தவிர யாருமே இல்லை. ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவுரையினும் ஓர் தாய் வெற்று பிள்ளைகள் நாம். உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராணபந்தத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டிய, ஒருவருக்காக ஒருவர் விரும்பிய துன்பம் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்றிருக்கும் நீங்கள் ஒரு தாய் வயிற்று செய்கள். அதானே குமரா உண்மை. ஒரு மிருகங்கள் கூட அது அவ்விதம் காணுகிறது. இன்னைக்கு 6 அறிவை உடைய இந்த மனிதன் காணுகிறானாப்பா. கடந்து செல்கிறான். ஐயமேற்று உண்பவரை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கவங்கள இன்னும் கடந்து செல்ல முடிகிறது. அவன் சகோதரனை, சகோதரி, அன்னையை, தந்தையை, உறவினை, நண்பனை விட்டுட்டு போவானா. ஆனால் அவனால் காண முடியல. அப்படின்னா அவன் வளையத்தை சுருக்கிட்டான். அப்படிலாம் கிடையாது. எல்லையில்லாத அன்புடையவன் நீ. அவ்வளோதான். அதுதான் நம்ம தமிழ் வேதம் கற்றுக் கொடுத்தது. அதனால் நம்மளுடைய அறிவீனத்தை உணரணும். சத்தியம் சொல்கிறேன். அதர்மத்தை உணரணும், அசத்தியத்தை உணரணும். ஏன்னா இங்கே வேற காட்டப்பட்டிருக்கு. சொன்னான் என் குருநாதன். குமாரா, ஒரு அறிவுடையவன் என்கிறான். ஆமாம், அறிவுடையவன் அறிவு இல்லாதவனை அறிவிலி என்கிறான். அறிவுடையவனை அறிவிலி என்கிறான். அறிவுடையன் என்கிறான். அறிவிலியை அறிவுடையவன் என்கிறான். ஒரு சத்தியனை சத்தியன் என்கிறான். ஒரு சத்தியன் அசத்தியன் என்கிறான். சத்தியனை அசத்தியன் என்கிறான். ஒரு அசத்தியனை சத்தியன் என்கிறான்.
ஒரு தர்மன் என்கிறான், ஒரு தர்மன் அதர்மன் என்கிறான், ஒரு அதர்மன் அதர்மன் என்கிறான், அதர்மனை தர்மன் என்கிறான். ஆனால் காட்சியில் தர்மன் என சிலர் தர்ம வடிவாகவும் அதர்மன் என தர்ம வடிவாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை ஆய்வதற்கு தான் நமக்கு மெய்யறிவு வழங்கப்பட்டது. நம்ம இறைக்கு எந்த விதத்திலும் அப்பாற்பட்டவன் இல்லை, நம்ம அதுவாக தான் இருக்கோம். நீ அது ஆகுபொருள், எது ஆகுபொருள்? அதுதான் நான்ற எண்ணத்திலேயே நீ வாழ்ந்து முடித்து விடும் பொழுது நீ அது வாக்கப்பட்டிருப்பாய். குமரா, அந்த நீரை பாருங்கள், உறைவதறியாது உறைந்து போகும், உறை பனி போல எரிவதறியாது எரிந்து போகும் மரக்கட்டை போல நீங்கள் ஆகுவதறியாது ஆகி போவீர்கள். நான் என் அவஸ்தையை துளைத்து பாருங்கள். உங்கள் உடலை இரண்டாம் பொருள் என கண்டு பழகுங்கள். நான் உடலோடு உறவாடி இருந்த நேரம்னு நினைத்திருங்கள். இதெல்லாம் சாத்தியமா? குருவர்களும் திருவர்களும் சாத்தியப்படுத்தும். அதனால் நீ என்றும் அவன் சீடனார். இந்த உன்னை உலகம் என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம், என்ன நிலைக்கு வேணாலும் உலகம் உயர்த்தட்டும், காணவே காணாதீர்கள். நீங்கள் என்றும் அவன் அந்த குருவின் திருவடியை அலங்கரிக்கும் மாணவனாய் இருங்கள். திருவடி ஒரு வழியை எந்தனுக்கு ஆதி ஒரு வெளியை எந்தனுக்கு தீபம் குரு மொழியை எந்தனுக்கு வேதம் ஒரு பதமே எந்தனுக்கு காப்பு. அவ்வளோதானே. கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக உள்ள பொருள் உடல் ஆவியுடனே எல்லத்தனை மிடராதன் என்று தெளித்தெறிய சிவபதன் தானே. கருடன் உருவம் கருதும் போதே பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த போதே திரிமணம் தீர்ந்து சிவனவனாமே. இந்த கருடன் சத்தம் போதும் நஞ்சின் வீரியம் சிதைந்து போக, குருவினுடைய எண்ணம் போகும், உன்னை திருவாக்கி காமிச்சிட்டு போயிடும். இப்போ அப்படி இருக்கு. குருன்னா இறைவன் தான் குரு, சிவம் தான் குரு. அவன் எடுத்திருக்க குரு மரபுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவன் தான் குரு. வடபால் இருந்து மறைவதும் கல்லாளின் புடை அமர்ந்திருக்கான் பாருங்கள், ஒரு தென்முக கடவுள். அவன் தான் குருநாதன். இது மொத்த உலகமே குருமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா உயிர்களிடத்திலும் கல்வி இருக்கிறது. ஆமாம், அதனால் அவன் மிகச்சிறியவன், ரொம்ப பெரியவன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நடராஜ தத்துவம் அப்படி காட்டப்பட்டிருக்கு. அவன் பிரம்மாண்டமானவன். அந்த நடராஜனுடைய விரிசடை தான் இன்னைக்கு சொல்கிற வின். அப்போ அவன் எங்கே இருப்பான்? ஏந்திய திருவடி எங்கே இருக்கும்? இந்த அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரணங்கி தண்ணில் அறையில் சங்காரம் அரணுற்ற அணைப்பில் அமரும் திரோதாய் அரணடி என்றும் அனுக்கிரகமே. இப்போ ஏந்திய திருவடி ஒரு திசையில் இருக்குது. அங்கே அங்கி அங்கத்தேகன் அங்கே இருக்கார். ஆனால் நம்ம திருவடியை சிவமாவது திரள், திருவடியை சிவலோகம் சிந்திக்கல், திருவடியை செல்கதி அது செப்பில், திருவடியை தஞ்சமுள் தெளிவாளர்க்கே. பிறவாதிருக்க வரம்பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு காணாது எப்படியோ அறமார் புகழ் தில்லை அம்பளவனார் அடிக்கமலம் மறவாதிரு மனமே. அதுதான்ப்பா நல்ல மருந்து, வேற மருந்தே இல்லை. அடியெண் இருத்தல். அப்போ அந்த எண்ணத்தினால அதன்பால் நிலை பெறும் பொழுது நம்மளுடைய எண்ணத்திற்கு எண்ணச்சூட்டின் பெயரால் அது ஒரு பிரகாசம் எய்துகிறது. அதற்கு தான் அங்கே கரம் உங்கள் திருவடியை காட்டுகிறது. குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொறு பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. தாயும் உடல் செலுத்தாள், தரிகட்ட நாயும் நான் கால் செலுத்தேன், தலையெழுத்து எழுதும் வேதாவும் கை செலுத்தி விட்டானே, நாதா தான் தோன்றி அருணாசலத்து வாழ் சிவன் இன்னும் ஓர் தாள் அன்னை கருப்பில் வாழாமல் என்னைக்கா. அப்பா போதுண்டா, திகட்டிருச்சுடா. இது ஒரு பசி காடு. இந்த யந்திரம் பழுதடைய வரைக்கும் அது பாட்டுக்கு தீவிரமாகவே தான் இருக்கும். அந்த மோகத்துக்காகவே உங்களை வாழ வச்சுருக்கோம், அந்த சுவைக்காகவே வாழ வச்சுருக்கோம், அந்த தோதான போக்குக்காகவே வாழ வச்சுருக்கோம். அதற்கான வாழ்வு வாழ்ந்துடாதீங்க. அப்புறம் கருவி கரணங்களெல்லாம் நடுநடுங்க செய்யும். மரண தேவனின் காலபாசம் உங்களை அணுகும் பொழுது பட்டளவு பதட்டமும் ஆசையளவு அவஸ்தையும் இச்சையளவு இம்சையும் கொண்டிருப்பீர்கள். ஆம் செல்வங்களே, அவன் பெரியவன், அவன் மிகச்சிறியவன். சிவமங்கலம்.